Hello friends, welcome everyone. நான் உங்கள் சபரி. கரெக்டா மார்ச் 8ஆம் தேதி 2023வது வருடம் சண்டிகர் ஸ்டேட்ல இருக்கிற கிஷான்கர்க் அப்படிங்கிற சிட்டில ஐடி பார்க் ஒன்று இருக்கு. அந்த ஐடி பார்க் ரோட்டுக்கிட்டே ஹோட்டல் கேமரான் இன் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் கட்டி வச்சிருக்காங்க. அந்த ஹோட்டலுக்கு நிறைய ஐடி பீப்புள் தான் தங்குவாங்க. வரவங்க கப்புலா இருக்கட்டும், இல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கட்டும், கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா, இந்த மாதிரி எந்த செக்கிங்குமே இருக்காது. கப்பிள் ஃப்ரெண்ட்லி ஹோட்டல்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி ஒரு கல்ச்சர் தான். கரெக்டா அன்னைக்கு மார்ச் 8ஆம் தேதி காலையில 11 மணி பக்கம் ஒரு கப்பல் செக் இன் பண்ணாங்க. பொண்ணோட பேரு கிறிஸ்டல் லோஹானி, பையனோட பேரு ஆஷிஷ் லோஹானி. அவங்களோட பாஸ்போர்ட் பார்க்கும்போது ரெண்டு பேருமே ஃபாரினர்ஸ், நேபாள்ல இருந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா இந்த மாதிரி எந்த விஷயங்களும் கேட்கவே இல்லை. பொண்ணுக்கு 22 வயசு ஆகுது, பையனுக்கு 28 வயசு ஆகுது. அதனால அவங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்துட்டாங்க. 2 நாட்கள் பக்கம் அவங்க தங்குறதா ரூம் எடுத்திருந்தாங்க. அதுக்கு அடுத்த நாள் மே 9ஆம் தேதி எப்பயும் போல அவங்களோட நடவடிக்கைகள்ல நார்மலா தான் இருந்துச்சு. வெளியே போறாங்க, திருப்பி வராங்க, ஃபுட் ஆர்டர் பண்றாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருந்துச்சு. ஆனா மே 11ஆம் தேதி காலையில ஆஷிஷ் லோஹானி மட்டும் ரூம் விட்டு வெளியே வர்றாரு. என்ன சார் நீங்க மட்டும் வரீங்க, பொண்ணு எங்க அப்படின்னு கேட்கும் போது, நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போயிட்டு வரேன், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வந்துட்டு நாங்க 2 பேருமே செக் அவுட் பண்றோங்கிறாங்க. ஏன்னா அன்னைக்கு செக் அவுட் டே. ஆஷிஷ் லோஹானி போனவரு திருப்பி வரவே இல்லை. காலையில 11 மணி பக்காவது ரூமை வேற செக் அவுட் பண்ணணும். இவங்க ரூமை செக் அவுட் பண்ணாதான் அடுத்த வர கெஸ்ட் அகாமடேட் பண்ண முடியும். அதனால ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க. போன ஆஷிஷ் திருப்பி வரவே இல்லை. அவங்களுக்கு லைட்டா சந்தேகமா இருந்துச்சு. சரி உள்ளுக்குள்ள ஒரு பொண்ணாவது என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா கதவை தட்டிட்டே இருந்திருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு கதவை திறக்கல. ரொம்ப நேரமா திறக்காததுனாலையும் ஆஷிஷோட நம்பருக்கு கால் பண்ணி சுவிட்ச் ஆஃப் வந்ததுனாலையும் அவங்க கிட்ட இருக்க டூப்ளிகேட் கீ வச்சு அந்த டோரை ஓபன் பண்ணிருக்காங்க. அந்த ரூமை ஓபன் பண்ணும் போது அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம். அந்த ரூம்ல தங்கிட்டு இருந்த கிறிஸ்டல் லோஹானிய கழுத்தறுத்து கொலை பண்ணிருக்காங்க. ரத்த வெள்ளத்துல அந்த டெட் பாடி கிடக்குது. பாக்குறவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஷாக். உடனே பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ண அடுத்த 10 நிமிஷத்துல போலீஸ் டீம், ஃபாரன்சிக் டீம் எல்லாமே அந்த இடத்துக்கு வராங்க. அந்த ஹோட்டலை சுத்தி மக்கள் எல்லாருமே கூட்டம் கூடுறாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளார ஒரு கொலை நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. ஃபாரன்சிக் டீம் அவங்களோட எவிடன்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணும் போது அந்த ரூம்குள்ளார தங்கிட்டு இருந்த 2 பேத்துக்கும் ஏதோ சண்டை நடந்திருக்கு. கண்டிப்பா அந்த ஆஷிஷ் லோஹானி அப்படிங்கிறவன் தான் கத்தி வச்சு கொலை பண்ணிட்டு போயிருக்கணும். அவனுக்கும் இவனுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் என்ன, இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா, இவங்க நேபாள்ல எங்க தங்கியிருந்தாங்க, இப்ப அந்த ஆஷிஷ் லோஹானி எங்க, எல்லாத்துக்குமே ஆஷிஷ் லோஹானி தான் கொலை பண்ணா அப்படிங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு. ஏன்னா காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவன் திருப்பி ஹோட்டலுக்கு வரவே இல்லை. அப்ப கொலை பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு எஸ்கேப் ஆயிட்டான். சோ போலீஸ்க்கு இப்ப 2 வேலை இருக்கு. முதல் விஷயமா இந்த டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்னா இந்த கிறிஸ்டல் லோஹானியோட ஃபேமிலி மேட்ஸ் கிட்ட அப்ரூவல் வாங்கணும். அந்த அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் ஒரு டெட் பாடியை நம்ம போஸ்ட்மார்ட்டமே பண்ண முடியும். அது வரைக்கும் அவங்க மார்ச்சரியிலேயே தான் வச்சிருப்பாங்க. இன்னொரு சைடு இந்த ஆஷிஷ் லோஹானி யாரு, இவன் இப்ப எங்க சுத்திட்டு இருக்கான் இப்படிங்கிற எல்லா தகவலுமே சேகரிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு கிடைச்சது எல்லாமே அவங்க 2 பேத்தோட பாஸ்போர்ட்டையும் தாண்டி அவங்க 2 பேத்தோட மொபைல் நம்பர் கிடைச்சிருக்கு. சோ இந்த மொபைல் நம்பர்லாம் ட்ராக் பண்ணும்போது ஆஷிஷ் லோஹானி ஆல்ரெடி மொபைலை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு வெவ்வேறு இடங்களுக்கு போயிட்டான். அவங்க பாஸ்போர்ட் எல்லாத்தையுமே எங்கெங்க யூஸ் பண்ணிருக்காங்க, அவங்க மொபைல் நம்பர் இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் டிராவல் பண்ணிருக்குன்னு பார்க்கும்போது பக்கத்துல சில டவுன், லுதியானா, பர்மாஜ்ரா, பிப்ளிவாலா டவுன், இந்த மாதிரி வெவ்வேறு இடங்கள்ல அவங்க 2 பேரும் சேர்ந்து தங்கியிருக்காங்க. சோ அந்த இடங்கள்லாம் போய் போலீஸ் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆஷிஷ் லோஹானி அப்படிங்கிறவங்க கிடைப்பானான்னு. இன்னொரு பக்கம் நேபாள் எம்பசியை கால் பண்ணி கிறிஸ்டல் லோஹானி அப்படிங்கிற பாஸ்போர்ட்டை கொடுத்து இவங்களோட ஃபேமிலி டீடைல்ஸ் எல்லாத்தையும் செக் பண்றாங்க. எப்படியாச்சும் ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ண வச்சு அவங்கள யாராச்சும் ஒருத்தவங்களாச்சும் இந்தியாவுக்கு வரணும், அப்ரூவல் தரணும், போஸ்ட்மார்ட்டம்லாம் நடந்ததுக்கு அப்புறம் இறுதிச் சடங்குகள் எல்லாத்தையுமே பண்ணணும். இந்த கிறிஸ்டல் லோஹானி அப்படிங்கிற பொண்ணோட அப்பா பேரு ஜெயராம் லோஹானி. அவரும் நேபாளல தான் தங்கியிருக்காரு, காட்மண்டு அப்படிங்கிற இடத்துல தங்கியிருக்காரு. அவருக்கு கால் பண்றாங்க, இமெயில் பண்றாங்க, நேபாள் எம்பசி மூலியமா கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க, லோக்கல் போலீஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா கால் பண்றாங்க. அவங்க எவ்வளவுதான் கால் பண்ணியும் அந்த ஜெயராம் லோஹானி எங்க இருக்காரு, அவரோட அட்ரஸ் என்ன, அவருக்கு போனும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு, இமெயிலுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாரு. போலீஸால அடுத்த ஸ்டெப் இந்த போஸ்ட்மார்ட்டம்ல நவரவே முடியல. சரி அந்த ஆஷிஷ் லோஹானியாவது நம்ம டீப்பா செக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவன் வெவ்வேறு இடங்கள் போகிற இடம் எல்லாத்தையுமே ட்ராக் பண்றாங்க. அவனோட போட்டோஸ் வச்சு எல்லா இடங்களும் செக் பண்றாங்க. அப்போதான் போலீஸ்க்கு ஒரு இன்ஃபார்மர் ஒரு கரெக்டான இன்ஃபர்மேஷன் தரான். நாளைக்கு ஆஷிஷ் லோஹானி அப்படிங்கிறவன் மலோயா ரோட் அப்படிங்கிற இடத்துக்கு வரப்போறான். ஏன்னா அவனோட டீடைல்ஸ் நிறைய விஷயங்கள், டாக்குமெண்ட்ஸ் ஆகட்டும், பேக் ஆகட்டும், எல்லாத்தையுமே அதுக்கு முன்னாடி தங்கின வீட்டுல தான் வச்சிருக்கான். அதை எடுக்கிறதுக்கு கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டு போலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே கொலை பண்ண அதுக்கு அடுத்த நாள் அந்த மலோயா ரோட்டுக்கு ஆஷிஷ் வந்தான். அவன் வந்தோடனே உடனே அவனை கஸ்டடியில எடுக்கிறாங்க. அதே இடத்துல அவனை அரெஸ்ட் பண்றாங்க, கஸ்டடியில எடுக்கிறாங்க. போலீஸ் அவங்களோட ஸ்டைல்ல விசாரிக்கும் போதுதான் ஆஷிஷ் ஒவ்வொரு உண்மையா வெளியே சொல்ல வரான்.
அந்த ஒவ்வொரு உண்மையும் கேட்கும் போது இந்த மாதிரி கேவலமான மிருகங்கள்லாம் இருக்குதா இங்க, இவங்களாம் மிருகங்க தானா இல்ல மனுஷங்களா இப்படிங்கிற டவுட் போலீஸ்க்கே வந்திருக்கு. ஆஷிஷ் போலீஸ் கிட்ட சொன்ன முதல் விஷயம், நாங்க 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நாங்க லீகலா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எங்களோட கல்யாணம் நேபாளில் இருக்கிற ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல தான் நடந்துச்சு. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட் முதற்கொண்டு காட்டுறான். சோ இப்போ எதுக்காக உன்னோட மனைவியை கொன்ன, எதுக்காக நீங்க நேபாளில இருந்து இந்தியாவுக்கு வந்தீங்க, உங்களோட டார்கெட் என்ன, நீங்க டூரிஸ்டா வந்தீங்களா இல்ல இங்க தங்கறதுக்காகவே வந்தீங்களா, இந்த மாதிரி எல்லா கேள்வியுமே கேட்கறாங்க. இந்த கிறிஸ்டல் லோஹானி அப்படிங்கிற பெண்மணி ஒரு அநாத ஆசிரமத்துல நேபாளில வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அப்பா அம்மா யாருன்னா தெரியாது. ஆரம்பத்துல பிறந்த போதே அநாத ஆசிரமத்துல விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்களோட 14 வயசுல ஜெயராம் லோஹானி அப்படிங்கிற ஒருத்தர் வந்திருக்காரு. அந்த அநாத ஆசிரமத்துல ஏதாச்சும் ஒரு குழந்தையை தத்தெடுக்கலாமே அப்படின்னு பார்க்கும்போதுதான் இந்த கிறிஸ்டல்ல அவரோட கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. அந்த கிறிஸ்டல் லோஹானி அப்படிங்கிற பேரே இந்த ஜெயராம் தான் வச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணோட பேர் என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. கிறிஸ்டல் லோஹானியா ஜெயராமோட வீட்டுக்குள்ளார வந்ததுக்கு அப்புறம் அந்த கிறிஸ்டலுக்கு ஒரு அண்ணன், அவன் தான் ஆஷிஷ் லோஹானி. ஆல்ரெடி ஜெயராமுக்கு ஒரு மூத்த பையன் இருக்கான். இந்த கிறிஸ்டல் வீட்டுக்குள்ளார வரும்போது அந்த பொண்ணுக்கு 14 வயசு. அப்போ அந்த பையனான ஆஷிஷ்க்கு 20 வயசு. இந்த பொண்ணை பார்க்கும்போது தன்னோட தங்கச்சி, அப்பா தத்தெடுத்து கூட்டிட்டு வந்திருக்காரு, என்னோட தங்கச்சியா பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆஷிஷ்க்கு என்னைக்கு தோணுனதே இல்லை. இந்த பொண்ணோட அழகை மட்டும் தான் அவன் பார்த்திருக்கான். ஒரு 20 வயசு பையனுக்கு அந்த 14 வயசு பொண்ணை பார்க்கும் போது காதலிக்கணும்னு தோணி இருக்கு, அவ கூட ரிலேஷன்ஷிப் வைக்கணும்னு தோணி இருக்கு. அதேதான் இந்த கிறிஸ்டல் லோஹானிக்கும். ஜெயராம் அப்பா நம்மளை கூட்டிட்டு வந்திருக்காரு அப்படிங்கறதையும் தாண்டி இந்த ஆஷிஷ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கான், நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் காட்டுறான் அப்படிங்கிற ஆசை தான் அந்த பொண்ணுக்கும் வந்திருக்கு. ஆஷிஷ் வாலண்டியரா பேசும்போது இந்த பொண்ணு பேச்சு கொடுத்திருக்காங்க. அப்பா அம்மா யாருக்குமே தெரியாம இவங்க 2 பேரும் காதலிச்சிருக்காங்க, தப்பான உறவு வச்சிருந்திருக்காங்க. இவங்க வைக்கிற பாலியல் உறவு வெளியில இருக்கிற ஜெயராமு கூட தெரியாது. அவர் என்ன நடிச்சிட்டு இருந்திருக்காரு, தன்னோட பையன் தங்கச்சிய பாத்துக்கிறான், 2 பேருமே அண்ணன் தங்கச்சியா பழகிட்டு இருக்காங்க, விளையாடுறாங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்திருக்காரு. இது எதுவுமே அவங்களோட ஃபேமிலிக்கு தெரியவே இல்லை. ஆனா வருஷ கணக்குல இவங்க ரிலேஷன்ஷிப் போக போக இந்த பொண்ணு 14 வயசுல இருந்து 22 வயசுக்கு வந்திருக்காங்க. அப்பதான் ஆஷிஷ்க்கு 28 வயசு ஆயிருக்கு. இந்த வயசுல அவங்க 2 பேரும் கண்டிப்பா கல்யாணம் பண்ணணும், நம்ம 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழணும்னு சொல்லிட்டு நினைச்சிருக்காங்க. ஆனா இத்தனை வருஷமா இவங்க 2 பேத்துக்குள்ளார இருக்க அந்த தப்பான உறவு வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்குமே தெரிஞ்சா நம்மள கொன்னே போட்டுருவாங்க. நம்மளோட அப்பா நம்ம 2 பேத்தையும் அண்ணன் தங்கச்சியா நினைச்சிட்டு இருக்காரு. அண்ணன் தங்கச்சியா நினைச்சிட்டு இருக்கிறவங்க போய் நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பெத்துக்கணும் இப்படின்னு சொன்னா வீட்டுல இருக்கிறவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அதுக்கு பயந்து வீட்டை விட்டு ஓடி போனாங்க. ஓடி போய் வேற ஒரு இடத்துல தங்க ஆரம்பிச்சாங்க. வீட்டுல இருக்கிறவங்க கண்ணில் படவே கூடாதுன்னு நினைச்சாங்க. ஒரு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி அங்கேயே கொஞ்சம் மாதங்கள் வாழ்ந்திருக்காங்க. அங்க கொஞ்சம் மாதங்கள் வாழ்ந்ததுக்கு அப்புறம் இனிமேட்டு நம்ம நேபாளில் இருக்க வேணாம், நம்மளோட வாழ்க்கைய வேற ஏதாச்சும் ஒரு நாட்டுல பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு நேபாளில இருந்து இந்தியாவுக்கு டூரிஸ்ட் விசா எல்லாத்தையுமே எடுத்து இந்தியாவுக்கு டிராவல் பண்ணி வந்திருக்காங்க. அவங்க சேர்ந்த இடம் தான் சண்டிகர். இந்த சண்டிகர்ல அவங்களால என்ன வேலை செய்ய முடியுமோ எல்லா வேலைகளுமே செய்ய ஆரம்பிச்சாங்க. முக்கியமா அந்த ஆஷிஷ் லோஹானி அப்படிங்கிறவன் ஒரு நைட் கிளப்ல வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான், ஒரு பார்ல வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். இந்த இடத்துல கிறிஸ்டல் லோஹானி அப்படிங்கிற பொண்ணு ஒரு ஸ்பால வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்கிற சம்பளத்தை வச்சு அவங்க பாட்டுக்கு ஒரு அபார்ட்மெண்ட் எடுத்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. லூதியானா, பார்மஜ்ரா, பிலிப்பினி டவுன் இந்த மாதிரி வெவ்வேறு இடங்களுக்கு அவங்களால முடிஞ்ச லெவலுக்கு எங்கெல்லாம் நம்ம சீப்பா வாழ முடியும், எங்கெல்லாம் நம்ம வாழ்க்கையை இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க மாறிக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்படிதான் பிப்ளிவாலா டவுன் அப்படிங்கிற ஏரியால ஒரு அபார்ட்மெண்ட் ரெண்டுக்கு எடுத்து அவங்க பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை எல்லாமே நார்மலா போயிட்டு இருக்கும் போது அவங்களோட வாழ்க்கையில எல்லா விஷயங்களையுமே நம்ம அச்சீவ் பண்ணணும், நம்ம 2 பேருமே சேர்ந்து கணவன் மனைவியா ரொம்ப வருடங்களுக்கு வாழணும்னு சொல்லிட்டு எல்லா கனவுகளும் இருக்கும் போது இந்த ஆஷிஷ் லோஹானி அப்படிங்கிறவன் அவனோட இன்ட்ரெஸ்ட பக்கத்து அபார்ட்மெண்ட்ல இருக்கிற 18 வயசு பொண்ணு மேல காமிக்க ஆரம்பிச்சான். அந்த 18 வயசு பொண்ணும் இதே மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்பா வேலைக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா யாருமே இல்ல, சிங்கிளா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு கிட்ட டார்கெட் பண்ண ஆரம்பிச்சான். அந்த பொண்ணு கிட்ட போய் பேச பேச அந்த பொண்ணுக்கும் ஆஷிஷ் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இவங்க 2 பேருமே அவங்க காதல் கதையை தொடர ஆரம்பிச்சாங்க. இது எதுவுமே இந்த கிறிஸ்டல் பொண்ணுக்கு தெரியவே இல்லை. தன்னோட ஹஸ்பண்ட் ஆஷிஷ் ரொம்ப உண்மையா நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஸ்பால போய் சம்பாரிச்ச காசு எல்லாத்தையுமே ஹஸ்பண்ட் கிட்டே கொடுத்து அவங்க பாட்டுக்கு வாழ்க்கையை நடத்திட்டு இருந்திருக்காங்க. இது எல்லாமே கிறிஸ்டலுக்கு எப்ப தெரிய வந்துச்சுன்னா அந்த ஆஷிஷும் பக்கத்து வீட்டுல இருக்க 18 வயசு பொண்ணு 2 பேருமே சேர்ந்து ஓடி போயிட்டாங்க. 2 பேருமே திடீர்னு ஒரு நாள் அந்த அபார்ட்மெண்ட் விட்டு மறைஞ்சிட்டாங்க. யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க 2 பேரும் எங்க போனாங்க அப்படிங்கறதும் தெரியல. அந்த 18 வயசு பொண்ணுக்கு நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க. அந்த சொந்தக்காரங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரியும் போது உடனே போய் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. நேபாள்ல இருந்து ஒருத்தன் இங்க இந்த 18 வயசு பொண்ணை கடத்திட்டு போயிருக்கான், இவங்க 2 பேரும் எங்க போயிருக்காங்கிற எந்த ஐடியாவும் இல்ல அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட கொடுத்திருக்காங்க. ஆஷிஷ் அந்த 18 வயசு பொண்ணு கூட்டிட்டு போய் வெவ்வேறு லாட்ஜஸ், ஹோட்டல் இந்த மாதிரி கொஞ்சம் இடங்கள்ல தங்கிட்டு கடைசியா நம்மளோட வாழ்க்கையை நம்ம நேபாளிலே பார்த்து
பாத்துக்கலாம், நேபாளுக்கு போனா நம்மளோட காதலை பிரிக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு 2 பேருமே நேபாளுக்கு தப்பிச்சு போக பார்த்திருக்காங்க. ஆனா அப்போதான் அங்க இருந்த பார்டர் போலீஸ்ல அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அந்த பார்டர் போலீஸ் எல்லாத்தையும் செக் பண்ணும் போது இவன் பேர் ஆஷிஷ் கூட இருந்த அந்த 18 வயசு பொண்ணு இவதான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு உடனே அவங்க மேல ஒரு கேஸ போட்டிருக்காங்க. அந்த 18 வயசு பொண்ணு நான் இவனை லவ் பண்ணி கூட தான் ஓடி வந்தேன், என்னோட விருப்பத்தோட தான் ஓடி வந்தேன் அப்படிங்கறத சொல்லும் போது அந்த கேஸ் எந்த இடத்துலயும் நிக்கல. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்திருக்கு. அந்த 18 வயசு பொண்ணோட சொந்தக்காரங்க வந்து அந்த பொண்ணை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ ஆஷிஷ் திருப்பி தனியான ஒரு நிலைமைக்கு வந்துட்டான். நம்ம ஒரு 18 வயசு பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட காட்டணும், ஆனா அவ பாட்டுக்கு நம்மளை விட்டுட்டு போயிட்டா. இப்ப நமக்கு இருக்கிறது யாரு? நம்மளோட மனைவியான கிறிஸ்டல் லோஹானி திருப்பி அந்த பிப்ளிவாலா டவுன் அப்படிங்கிற ஏரியாவுக்கு வந்து தன்னோட அபார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்கான். ஆனா அந்த அபார்ட்மெண்ட்ல கிறிஸ்டல் லோஹானியை காணும். ஆல்ரெடி கிறிஸ்டல் அந்த அபார்ட்மெண்ட்டை டோட்டலா வெக்கேட் பண்ணிட்டு எதுக்கு சுத்தி இருக்கவங்க கிட்ட நமக்கு அவமானம்னு சொல்லிட்டு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அடுத்ததா கிறிஸ்டல் லோஹானி எங்க தான் இருக்கா? அவளோட மொபைல் நம்பருக்கு கால் பண்ணா எல்லாம் சுவிட்ச் ஆஃப்னு வருது. சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டுமே விசாரிக்கும் போதுதான் கிறிஸ்டலோட உண்மையான அட்ரஸே தெரிஞ்சிச்சு. அந்த கிறிஸ்டல் லோஹானியை போய் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போனா கிறிஸ்டல் அவளோட புது பாய் ஃப்ரெண்ட் கூட தங்கிட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னா ஆஷிஷ்க்கு ஒரு பெரிய ஷாக். என்னை விட்டுட்டு எப்படி நீ இன்னொருத்தவங்க கூட தங்கலாம் அப்படிங்கிற ஒரு கோவம். அதேதான் கிறிஸ்டலும் கேட்கிறா. என்னைய விட்டுட்டு நீ ஒரு 18 வயசு பொண்ணை கூட்டிட்டு ஓடி போகும்போது, என்னை நீ ஏமாத்தும் போது, நீ ஓடி போனதுக்கு அப்புறம் நான் ஏன்டா வேற ஒருத்தன் கூட வாழக்கூடாது, எனக்கு பிடிச்சவனோட நான் வாழ்றேன், நீ தான் என்னை விட்டுட்டு போயிட்டு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேத்துக்கு ஒரு பெரிய சண்டையே நடந்திருக்கு. ஆஷிஷ் எப்படிதான் கிறிஸ்டல் வேற ஒருத்தன் கூட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனால தாங்க முடியல. நான் எத்தனை பொண்ணு வேணாலும் பார்ப்பேன், ஆனா அவ என்னை மட்டும் தானே பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஈகோ அவனுக்கு. அந்த கிறிஸ்டல் கிட்ட எவ்வளவோ பேசி பார்க்கறான், சமாதானப்படுத்தி பார்க்கறான். நம்ம 2 பேரும் ஒரு ஹோட்டல்ல போய் 2 நாட்கள் தங்குவோம், நம்ம 2 பேரும் மனசு விட்டு பேசுவோம், அதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்கணுமோ எடுப்போம்னு சொல்லிட்டு தான் 2 பேருமே அந்த ஐடி பார்க்கு கிட்ட இருக்க கேமரான் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலுக்கு வந்து செக் இன் பண்றாங்க. அவங்க 2 பேரும் செக் இன் பண்ணும்போது அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் இருந்தாலும் அதை வந்து ஹோட்டல்காரங்க எதுவும் பெருசா கேட்டுக்கல. அவங்க 2 பேரும் எப்பயும் போல அந்த இடத்துல தங்குறாங்க. 2 பேரோட பேச்சுவார்த்தைகள் நடக்குது. அவங்களோட லெஷர் டைம் அப்படியே போயிட்டு இருக்கு. அவங்க தங்க ஆரம்பிச்சு அதுக்கு அடுத்த நாள் ஆஷிஷ் அவனோட டாபிக்கே எடுத்திருக்கான். நீ எதுக்காக என்னை விட்டுட்டு வேற ஒருத்தன் கூட போன? தயவு செய்து நீ என் கூடவே வந்துரு, நம்ம 2 பேருமே இனிமேட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ்வோம், கடைசி வரைக்கும் நான் உண்மையாவே இருப்பேன்னு சொல்லிட்டு லோஹானி கிட்ட எவ்வளவோ கேட்டு பாக்குறான். ஆனா கிறிஸ்டல் ஒத்துக்கிறதா சான்ஸே இல்லை. நீ என்னை விட்டுட்டு எப்ப நீ ஓடுனியோ அப்பவே நீ செத்துடடா அப்படிங்கறத டைரக்டா சொல்லிட்டாங்க. இதை கேட்டு ஆஷிஷ்க்கு இன்னும் கோபம் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. உடனே அந்த ரூமை விட்டு வெளியே போய் பக்கத்துல இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஒரு கத்தியை வாங்கிட்டு வந்திருக்கான். அந்த கத்தியை வாங்கிட்டு வந்து கிறிஸ்டல் லோஹானி கிட்ட எவ்வளவுதான் பேசியும் அவளும் கோவத்தை காட்டியிருக்கா, இவனும் கோவத்தை காட்டியிருக்கான். கடைசியா அந்த சண்டையில ஆஷிஷ் அவன் பாக்கெட்ல மறைச்சு வச்சிருந்த கத்தி எடுத்து அதே இடத்துல கிறிஸ்டல் லோஹானியை கழுத்தறுத்து கொலை பண்ணியிருக்கான். அந்த இடமே ரத்த வெள்ளமா இருக்கு. கிறிஸ்டல் இறந்துட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நைட்டு ஃபுல்லா அதே அபார்ட்மெண்ட்ல இருந்துட்டு அடுத்த நாள் காலையில எப்பயும் போல அந்த அபார்ட்மெண்ட் விட்டு எஸ்கேப் ஆயிருக்கான். அங்க இருக்கிற ஹோட்டல்ல வேலை பார்க்கறவங்க கேட்கும் போது நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வரேன், என்னோட வைஃப் உள்ளாரதா இருக்கா அப்படிங்கறத சொல்லிட்டு போயிருக்கான். அதுக்கப்புறம் தான் அவன் வராததுனால இங்க இருக்கிறவங்களா சந்தேகப்பட்டு ரூமை ஓபன் பண்ணி கொலை நடந்திருக்குங்கிறத கண்டுபிடிச்சு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ போலீஸ்க்கு இந்த எல்லா விஷயங்களும் கேட்டதுக்கு அப்புறம் இவன் எதுக்காக கொலை பண்ணா அப்படிங்கிற மோட்டிவ் தெரிஞ்சிருச்சு. ஆனா இவங்க 2 பேத்துக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப்பை அவங்களால புரிஞ்சிக்கவே முடியல. தன்னோட அப்பா ஒரு பொண்ணை தத்தெடுத்து தங்கச்சியா கூட்டிட்டு வந்திருக்கவள இவன் என்னெல்லாம் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணுகிட்ட தப்பா பேசி பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணி கல்யாணம் பண்ணி கடைசியா கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணை நேபாள்ல இருந்தே கூட்டிட்டு வந்து என்னைய தவிர உனக்கு யாருமே இல்லை, வேற எந்த ரிலேஷன்ஷிப்புமே இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் அந்த பொண்ணுக்கு இந்தியாவில் கொண்டுட்டு வந்து கடைசியா அந்த பொண்ணை விட்டுட்டு ஒரு 18 வயசு பொண்ணு பின்னாடி போயிருக்கான். அது போயிட்டு அவளும் போனதுக்கு அப்புறம் திருப்பி என்னோட வைஃப் இருக்காளுன்னு சொல்லிட்டு கிறிஸ்டல் கிட்ட வந்து அவளுக்கு ஒரு புது பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கிறத கண்டுபிடிச்சு கொலை பண்ணியிருக்கானே, இவனையெல்லாம் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல யாருக்குமே தெரியல. இவனையெல்லாம் தூக்குல போட்டா கூட இவனுக்கு ஒரு பெரிய தண்டனையா இருக்காதுன்னு சொல்லிதான் எல்லாம் நினைச்சிருக்காங்க. சோ இப்போ போலீஸோட அடுத்த ஸ்டெப் என்னன்னா கிறிஸ்டல் லோஹானிக்கு போஸ்ட்மார்ட்டம் நடத்தணும். அந்த போஸ்ட்மார்ட்டம் அட்டாப்சி நடத்தணும் அப்படின்னா அவங்களோட ஃபேமிலி மேட்ஸோட அப்ரூவல் வேணும். இப்பதான் நமக்கு கணவரே கிடைச்சிட்டாரு. ஆஷிஷோட அப்ரூவல் வாங்குறாங்க. கிறிஸ்டல் லோஹானியோட அட்டாப்சி நடக்குது. அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டை பார்க்கும் போது அவங்க என்ன நினைச்சாங்களோ அதே விஷயம் தான் நடந்திருக்குது. இந்த ஆஷிஷ் லோஹானி அப்படிங்கிறவன் 2 பேத்துக்குள்ள இருந்த சண்டையினால அவன் கையில இருந்த கத்தி எடுத்து கிறிஸ்டல் லோஹானியை கழுத்தறுத்து கொலை பண்ணியிருக்கான். ஃபாரன்சிக் எவிடன்ஸ் எல்லாமே மேட்ச் ஆகுது, டிஎன்ஏ மேட்சஸ் எல்லா விஷயங்களுமே இருக்கு. அடுத்ததா போலீஸ் அவங்களோட வேலையா சார்ஜ் ஷீட் எல்லாத்தையும் ஃபைல் பண்ணி எப்படி அவன் கிரைம் பண்ணான் அப்படிங்கிற டெமோ காட்ட வச்சு இவங்க ஃபாரினர்ஸ் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கான எக்ஸ்ட்ரா டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி இப்போ ஆஷிஷ் ஜெயில தான் இருக்கான்.
எவ்வளவுதான் ஜெயராம கால் பண்ணி ட்ரை பண்ணாலும் ரொம்ப நாட்களா அவர் அட்டன் பண்ணாதவர் திடீர்னு ஒரு நாள் போன் அட்டன் பண்ணி இந்த மாதிரி தன்னோட பொண்ணு இறந்துட்டாளா அப்படின்னு தெரிஞ்சு அவர் ஃபிளைட் ஏறி இந்தியாவுக்கு வந்திருக்காரு. எதுக்காகனா தன்னோட பொண்ணான கிறிஸ்டல் லொஹானியோட டெட் பாடி வாங்குறதுக்காக வந்திருக்காரு. அவர் போலீஸ்ட சொன்ன விஷயங்கள் என்னன்னா, இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க, இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எங்களுக்கு நல்லாவே தெரியும். இவங்க எப்ப வீட்டை விட்டு ஓடி போனாங்களோ அப்பவே இவங்க 2 பேத்துக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப்பை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் சத்தியமா இவன் என்னோட பையன் இல்ல, இவனோட பொண்ணு இல்லைன்னு சொல்லிதான் நான் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா இப்போ என்னோட பையனே என்னோட பொண்ணை கொன்னுட்டா அப்படின்னு தெரியும் போது என்னால அதை தாங்கவே முடியல. கடைசியா நான் தத்தெடுத்துட்டு வந்த பொண்ணுக்கு இறுதி சடங்காவது செய்யணுமே அப்படிங்கிறதுக்கு தான் டெட் பாடியை வாங்க வந்தேன் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. என்னைக்குமே ஒரு ஆர்ஃபனேஜ், ஒரு அனாதாசிரமத்துக்கு போய் நான் தத்தெடுத்த பொண்ணு இந்த மாதிரி அவளோட வாழ்க்கை முடியும்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லை. அப்படி முடியும் நினைச்சிருந்தா, அப்படி முடியும் தெரிஞ்சிருந்தா பாவம் இந்த உயிரை நான் அந்த அனாதாசிரமத்திலே விட்டுருப்பேன். யாராச்சும் ஒருத்தவங்க வந்து தத்தெடுத்துட்டு போயிருப்பாங்க, இல்ல அந்த பொண்ணு அது அனாதையாவே வாழ்ந்திருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சிருக்கும். இப்ப நான் சொன்ன ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு அண்ணன் தங்கச்சி அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்பை ஒரு தப்பான ஒரு பாலியல் உறவா மாத்தின விஷயம் நேபாள்ல மட்டும் நடக்கல, இந்தியால பல இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு. நம்மளோட சேனல்ல இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்கு. கசின் பிரதர், கசின் சிஸ்டர், சொந்த அண்ணன் தங்கச்சி, இந்த மாதிரி நிறைய பேரு அவங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப்பை தாண்டி அவங்களோட அட்ராக்ஷன், அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு லஸ்ட், இதனாலேயே அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை மாத்திக்கிறாங்க, தப்பு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வருடங்கள் ஆக ஆக ஒவ்வொரு ஜெனரேஷனா இந்த மாதிரி நம்ம நிறைய மாற்றங்களை, நிறைய குற்றங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களோட குழந்தைக்கு தயவு செய்து கத்துத்தாங்க. எதனால நம்ம மனிதர்களா இருக்கும், எதனால நம்ம இன்னும் மிருகங்களா மாறல அப்படிங்கிற விஷயத்த கத்துத்தாங்க. இந்த மிருகங்களுக்குள்ளார அண்ணன் தங்கச்சி, பெரியப்பா பெரியம்மா, சித்தப்பா மாமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இல்ல. இந்த மிருகங்களுக்குள்ளார நம்ம வாழணும், நம்ம சாப்பிடணும், நம்ம பாலியல் உறவு வைக்கணும், நம்மளோட ஜெனரேஷனை வளர்த்தணும். இது மட்டும்தான் அந்த மிருகங்களுக்கு இருக்கும். ஆனா மிருகங்கள்ல இருந்து நம்ம எதனால மனிதர்களா மாறணும்னா, நம்மளுக்குள்ள இருக்க அன்பு வெவ்வேறு மாதிரி இருக்கும். நம்ம காதல் ஒரு மாதிரி பார்ப்போம், அன்பு ஒரு மாதிரி பார்ப்போம், காமத்தை ஒரு மாதிரி பார்ப்போம், ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்பையும் நம்ம ஒவ்வொரு மாதிரி பார்ப்போம். எதனால இவன் அண்ணனா நினைக்கணும், எதனால இந்த பொண்ணு அக்காவா நினைக்கணும், தங்கச்சினா யாரு, அம்மானா யாரு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களோட குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கிளியரா கத்துத்தாங்க. அவங்களோட டீனேஜ்ல சில அட்ராக்ஷன்ஸ், கன்ஃபியூஷன்ஸ் இது எல்லாமே வரதா செய்யும். ஏன்னா அவங்க 2 பேரும் ஆப்போசிட் செக்ஸா இருப்பாங்க. வேற ஒரு செக்ஸை பார்க்கும் போது அவங்களுக்கு அட்ராக்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள்ல நார்மலா வரும். ஆனா ஒரு அப்பா அம்மாவா இருந்து அந்த இடத்துல உள்ளார போய் உங்களோட பையனோ உங்களோட பொண்ணோ கண்காணிச்சு அவங்களோட கரெக்டான பாதையில கூட்டிட்டு போக வேண்டியது அந்த அப்பா அம்மாவோட கடமை தான். இந்த இடத்துல ஜெயராம் ஒரு 14 வயசு பொண்ணை தத்தெடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தவர் தன்னோட பையனோட பார்வை எப்படி இருக்கும், இந்த பொண்ணு தன்னோட பையனை எப்படி பாப்பா அப்படிங்கிறத பார்க்க மறந்துட்டாரு. இது எல்லாத்தையும் தாண்டி ஒவ்வொரு பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, நீங்க ஒருத்தவங்களை லவ் பண்றீங்க அப்படின்னா அவங்க யாரு, அவங்க எப்பேற்பட்டவங்க, அவங்களோட திங்கிங்ல எப்படி இருக்கு, அவங்க கடைசி வரைக்கும் நம்மளை நல்லபடியா பாத்துக்குவாங்களா, நம்ம எப்படி இருந்தாலும் அவங்க விரும்புவாங்களா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் தயவு செய்து யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல கிறிஸ்டல் லொஹானிக்கு சத்தியமா ஐடியாவே இருந்திருக்காது. அவனை நம்பி நம்ம நேபாள்ல இருந்து இந்தியால இவன் தான் என்னோட கணவர்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனா கொஞ்சம் மாசத்திலேயே பக்கத்துல இருக்க அந்த 18 வயசு பொண்ணு அழகா இருக்கான்னு சொல்லிட்டு அவ கூட ஓடி போயிருக்கான். அப்படிப்பட்டவனை நம்பிதான் என்னோட அப்பா, குடும்பம், இந்த அண்ணன் தங்கச்சிங்கிற ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையுமே தாண்டி நான் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு நேபாள்ல இருந்து இந்தியாவுக்கு வந்தனா அப்படிங்கிற அந்த பொண்ணோட மனசை கொஞ்சம் பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்ப்போம். பை பாய்.